வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வெங்காயம் கார குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. அடுத்து 200 கிராம் சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பூண்டு அல்லது ஒரு முழு பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய். இப்போ நாம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 3. இதெல்லாம் வறுபட்ட உடனே ஒரு முழு பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கின உடனே நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவு வெந்தால் போதும். வெங்காயம் ஓரளவு வெந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இதுவே ஓரளவு காரமாக தான் இருக்கும். குழம்பு மசாலா தூள் 3 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா வதங்கின பின்னாடி நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மசாலானா நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் சேர்க்க பிடிக்கலைன்னா சேர்க்க வேணாம். இந்த வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் திரும்பவும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாம் சேர்ந்து குழம்போட டேஸ்ட் நல்லா சூப்பராக சுவையாகவும் இருக்கும். 2 நிமிஷம் ஆச்சு. குழம்பு சூப்பராக நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.